ஒரு பிபிஓ கம்பெனியில் கண்டினியூஸாக நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணி லைஃபே வெறுத்துட்டேன். ஸோ அதை எப்படியாவது பிரேக் பண்ணணும்னு டிசைட் பண்ணேன். செலவெல்லாம் போக என் கையில் அந்த மந்த் 2500 ரிமைனிங் இருந்தது. அதை வச்சு மேபி ஒரு நல்ல டின்னர் இல்லைனா மூவி நைட்டில் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். பட் நான் கொஞ்சம் மாற்றி வச்சேன். வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு நிறைய பீப்புள்ஸ் ரெகுலராக வரதை நோட் பண்ணேன். ஸோ அதுதான் சரியான பிளேஸ்னு டிசைட் பண்ணேன். பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி ப்ராடக்ட் ஐடியாஸ் கொண்டு வந்தேன். அதில் வந்த ஐடியா தான் பாட்டில் லைட்ஸ். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒயின் ஷாப் பேக் யார்டுக்கு போய் பார்க்க யூனிக்காக இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை க்ளீன் பண்ணேன். இந்தியா மார்ட்டில் ஆர்க் லைட்கான சப்ளையர் சூஸ் பண்ணி மினிமம் குவான்டிட்டியில் லைட்ஸ் வாங்கினேன். அப்புறம் என்ன, வீட்டில் சும்மா கிடந்த ஒரு டீ டேபிள் தான் சாஃப்ட் செட்டப். நான் டிசைட் பண்ண அந்த பாட்டில் லைட்ஸை ரெடி பண்ணேன். மொத்தமாகவே 30 to 35 ரூபா தான் செலவானது. ஆனால் அதை ஈஸியாக 100 to 150 வரைக்கும் சேல் பண்ண முடிஞ்சது. அன்றைக்கி டே எண்ணில் 2600க்கு சேல் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே 1700, அதுக்கு அடுத்த நாள் 2000. வெறும் 2500 இன்வெஸ்ட் பண்ணி 7 daysல 7 to 9K ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணேன். அன்றைக்கி தான் புரிஞ்சது நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு. என்னதான் இவ்வளோ பிரைட்டாக என்னோட பிஸ்னஸ் ஜர்னி ஸ்டார்ட் ஆகியிருந்தாலும் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டட்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.